+1 computer application for chapter 6 word processor அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ராசஸரில் டோட்டலி பார்த்தீங்கன்னா 5 பார்ட் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அப்படிங்கிற டாபிக் இதில் யூனிட்டில். அதுக்கடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப், அதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss part 3 find and replace and spell check அப்படின்னு சொல்கிறோம். part 3 find and replace and spell check. So what is a find and what is a replace and what is a spell check? First of all you know that, then after you can discuss for elaborately. So find means for தமிழ்ல சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடுதல். for லெட்டரை நம்ம ஒரு லெட்டர் ஆர் ஒரு கேரக்டர் ஆர் எனி ஆஃப் வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் சர்ச் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் another one thing பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். what do you mean by replace? for ஒரு லெட்டர் ஆர் ஒன் வேர்ட் ஆர் ஒன் ஃபர்ஸ் டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா another ஒரு லெட்டரோ அல்லது அதர் ஒரு வேர்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் இன்சர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நவ் ஆஃப்டர் தட் த ஃபைனல் ஆஃப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்கிறோம். வாட் யூ மீன் பை ஸ்பெல் செக்? இன் ஸ்பெல் செக் அப்படின்னு என்னவாக இருக்கும்? if you have type a document, in case of some words you don't know spellings or you can type some wrong spelling in case. So what will you do? The computer or in the word processor software, it will be automatically to check spell check process. In case of for 2 option available for in your word processor option, in case your word is wrong, the word is underlined by red color. In case of your sentence is wrong, it will be underlined in green color process. So that is a process of spell check அப்படின்னு சொல்கிறோம். that is a process of spell check அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹெட்டிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? find and replace and spell check, find and replace and spell check அப்படின்னு சொல்கிறோம். now the elaborate discussion for 6.11 find and replace. 6.11 find and replace அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். OpenOffice Writer has a find and replace feature that helps to locate for a text inside a document and replace it with another word. இது வந்து என்னுடைய டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டை மாற்றிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூவாக இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இங்கே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அதுதான் இங்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டில் இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஃபார் ரீப்ளேஸ் a document replace with another word, in addition to finding and replacing, the words and pairs. You can also use a wildcard and regular expressions. even though இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த wildcard or regular expression to perform the advanced search process also you can do that. in case of your find or search, findum search நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஓகே, ஃபைண்டுனாலும் தேடுறது, சர்ச் அப்படின்னாலும் நம்மளுக்கு தேடுறது தான். அங்கே சார் அங்கே ஃபைண்டுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே சர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, சரியா? டு சர்ச் எ வேர்ட், டு ஃபாலோ தட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இந்த ஸ்டெப், கிளிக் edit find and replace or in a shortcut key availability for find and replace control plus F அப்படின்னு சொல்கிறோம். control plus F. so you can use in the shortcut key as a control plus F. the find and replace dialog box appears show in figure 6.30. நம்மளுக்கு dialog box show பண்ணி கொடுத்துருக்காங்க. so
you have to find the and replace a text in 5 mark question. book packல இது ஒரு 5 mark question or 3 mark question உங்களுக்கு கேட்கலாம். even though entirely for explain detail about find and replace அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 mark question கேட்கலாம். in 3 mark questionல what are the steps to find and replace a text அப்படின்னு சொல்லி ஒரு 3 mark question கேட்கலாம். so type the text you want to find in search box for. you want to find search box for அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க find in the search for box. for example, to search a word Bombay in a document replace with Mumbai. பாம்பேயோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இப்போ நியூ நேமாக இருக்கக்கூடியது அந்த மும்பை அப்படிங்கிறோம். ஸோ என்டர் த வேர்ட் பாம்பே இன் சர்ச் ஃபார் பாக்ஸ். நான் கண்டுபிடிக்கக்கூடிய வேர்டு எங்கே நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்ச் பார் பாக்ஸ்லேயும். ஆஃப்டர் நெக்ஸ்ட் பாயிண்ட், டு ரீப்ளேஸ் த டெக்ஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் டைப் new text in the replace with box. enter the word Mumbai and in the replace with box and click find button and click what you can do find button. click find to for find button. to start the search, the found word is highlighted and the first occurrence of Bombay is highlighted. find the occurrence of Bombay is highlighted. என்னுடைய சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லெட்டர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹைலைட்டட் ப்ராசஸ் மாறிடும், சேஞ்ச் ஆகும். வந்து அதுக்கான டைலாக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எங்கே டைப் பண்ணோம், இந்த நம்மளுடைய சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணோம். நம்மளுடைய சர்ச் பாக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் யூ கேன் கிளிக் டு ஃபைண்ட். இந்த கிளிக் ஃபைண்ட் அப்படிங்க கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம எந்த வேர்டை கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேர்டு எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் த ஸ்டெப்ஸ் தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஷின்ப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ப்பா. புரியல அப்படின்னா ஏதாவது ஸ்டெப் புரியல அப்படின்னா கேட்டுக்கோங்கப்பா, கிளியராக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நவ் டு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் கிளிக் ரீப்ளேஸ் பட்டன். நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ரீப்ளேஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் நம்மளுடைய டயலாக் பாக்ஸில். ஸோ இப்போ என்னுடைய டெக்ஸ்ட்டில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீப்ளேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய டெக்ஸ்ட்டு மாறும், சேஞ்ச் ஆகும். த ஹைலைட்டட் வேர்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் த word given the replace with box. replace with boxல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய கண்டென்ட்டை நம்ம கொடுத்துட்றோம். now after click find all. in case நான் நிறைய எல்லா வேர்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட் என்டையர் டாக்குமெண்ட் இப்போ ஃபைண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னு என்ன பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் என்னுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? ஃபைண்ட் அப்படிங்கிறப்போ இன் கேஸ் யூ கேன் கிளிக் டு த ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா என்னுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபைண்ட் ஆல் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ரைட்டர் செலக்ட்ஸ் ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த சர்ச் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் ஆல் த டெக்ஸ்ட் இன் சர்ச் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் அக்கரன்ஸ் ஆஃப் பாம்பே ஆர் ஹைலைட்டட். அந்த பாம்பே அப்படிங்கக்கூடிய வேர்டு எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு ஹைலைட் ஆயிரும். நவ் த ஃபிஃப்த் ஸ்டெப் பாருங்கள், கிளிக் ரீப்ளேஸ் ஆல் பட்டன். நான் எல்லாமே எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா யூ கேன் கிளிக் டு த ரீப்ளேஸ் ஆல் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட்டர் ரீப்ளேஸ் ஆல் மேட்சஸ். ரைட்டர் ரீப்ளேஸ் த ஆல் மேட்சஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் வில் ரீப்ளேஸ் ஆல் அக்கரன்ஸ் ஆஃப் பாம்பே வித் மும்பை. எனக்கு என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அப்படிங்கிற பிளேஸில் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு எனக்கு என்ன வேர்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பை அப்படிங்கக்கூடிய வேர்டு எனக்கு அப்ளிகபிள் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 6 பாயிண்ட் எனேபிள் மேட்ச் கேஸ். அதில் ஆப்ஷன் அவைபிலிட்டி இருக்குது இன் பாட்டமில் டயலாக் பாக்ஸில். enable match case to perform the search case sensitively
so that uppercase and lowercase are distinguished separately. uppercase and lowercase எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ப்ராசஸ் ஆகிற அளவுக்கு அதில் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? enable whole words only to make search more specific to words அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் if you search for the word image, the command will only find the image, even though இதில் find the image, only find not image அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்னுடைய ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராசஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் எ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் ஆர் லிஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துலாம். இது வந்து இது ஒரு 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு டெஃபினட்டாக யூ கேன் ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்பெல் செக். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஸ்பெல் செக். ஸோ இந்த ஸ்பெல் செக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸ்பெல் செக் அப்படின்னு என்னது? ஃபார் என்னுடைய டாக்குமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃப்ரம் த பிகினிங்கில் ஆர் இன்ட்ரடக்ஷனில் நம்ம சொன்னோம். ஸ்பெல் செக் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய வேர்ட் டைப் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஒரு வேர்டுக்கு ஸ்பெல் செக் ஸ்பெல் தெரியல, டிக்ஷனரி வேர்டில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் தெரியல அப்படிங்கிறப்போ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஹவு யூ கேன் செக் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் யூஸிங் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் should be without any spelling mistake. இது வந்து நம்ம டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற அளவுக்கு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் திஸ் பர்பஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இன்க்ளூட்ஸ் எ டிக்ஷனரி. இந்த பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இன்க்ளூட் எ டிக்ஷனரி and a spell check program அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பெல் செக் நான் இப்போ எப்படிலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் கிளாஸ் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கோம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நோட் அண்ட் புக்கை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? நவ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் கேன் ஐடென்டிஃபை த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இது வந்து நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் கேன் ஐடென்டிஃபை த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ கேன் செக் as the document is typed or after the entire document is typed. இது வந்து அந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது ஆர் ஆஃப்டர் த என்டையர் டாக்குமெண்ட் இஸ் டைப்டு ஆர் ஆஃப்டர் த என்டையர் டாக்குமெண்ட் இஸ் டைப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்னா செக் பண்ணிக்க முடியும். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் அது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ரைட் அபவுட் ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ நம்ம ராங்காக வேர்ட் டைப் பண்ணாலும் அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேர்டை டிக்ஷனரியில் என்ன வேர்டு இருக்கோ அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டைப் ஆகிரும். இது வந்து நம்ம மொபைல் ஃபோனில் டைப் பண்ணுவோம், டங்கிலீஷ் டைப் பண்ணுவோம், இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ டங்கிலீஷில் டைப் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம டங்கிலீஷ் வேர்ட் டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேர்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ரீயூசபிலிட்டி ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரியில் ஆல்ரெடி எனக்கு வேர்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த வேர்ட்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை நம்ம எனேபிள் பண்ணி நம்ம ப்ராசஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஆட்டோ ஸ்பெல் செக் ஆப்ஷன் checks each word as it is typed and display a way read line under any misspelled word. இது வந்து அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைன் ஆஃப் ப்ராசஸில் ரீட் அண்டர் எனி மிஸ்ஸ்பெல்டு வேர்டு என்னுடைய சாஃப்ட்வேர் என்ன பண்ணிகிட்டே போகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ண அந்த வேர்டை ரீட் பண்ணிட்டே போவாங்க. அப்படி ரீட் பண்ணிட்டே போகும்போது என்னன்னா என்னுடைய வேர்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே போவாங்க. ஒன்ஸ் த வேர்ட் இஸ் கரெக்டட் த ரெட் வே லைன் டிஸ்அப்பியர்ஸ். ஒன்ஸ் என்னது
அந்த வேர்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டான வேர்டாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரெட் வே லைன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பியர், அந்த ரெட் லைன் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகாது. This can be done by clicking auto spell check icon. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஐக்கான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்பெல் செக் ஐக்கான். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணுங்க, 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பாருங்கள். ரைட் கிளிக் ஆன் எ வேர்ட் வித் எ வே அண்டர்லைன் டு ஓப்பன் எ பவர்ஃபுல் டெக்ஸ்ட் மெனு. இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய மெனு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய பவர்ஃபுல் கண்டெக்ஸ்ட் மெனு நம்ம கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட் வேர்ட்ஸ் கேன் பி செலக்டட். Correct words can be created from the suggest word on the menu. The selection will replace the misspelled word with the correct word. Selection may be misspelled word or in the correct word. எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. So to perform a separate spelling check on the document or a text selection process. To perform separate spelling check on the document or a text selection check, click the spelling and grammar icon. நம்ம அதுக்கு இந்த கிராமர் ப்ராசஸ்க்கு என்ன ஐக்கான் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராமர் ஐக்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். This checks the document or selection and open spelling dialog box, and you can open the spelling dialog box. After, if any misspelled word are found, can also be achieved by pressing F7. even though என்னுடைய misspelled word எனக்கு ஏதாவது செக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ you can shortcut key you can use for F7. can click to the F7 key யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண முடியும் அண்டு ப்ராசஸை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் தோ வாட் இஸ் எ ஷார்ட்கட் கீ ஃபார் ஸ்பெல்லிங் செக்கிங் ஐக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த F7 கீ யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெல் செக் ஐக்கான்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐக்கான். Heaven from all the creators hidden's the book of. இது என்னது? நம்மளோட டிக்ஷனரியில் அந்த வேர்ட் கிடையாது. ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடா எரராக நம்மளுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆர் some more features of spelling command. என்னுடைய more feature இதில் அவைலபிலிட்டியாக இருக்குது. என்ன features அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ not in dictionary text area displays the misspelled word suggestions box display alternate spelling process. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு suggestions box displays the alternate spellings. Ignore once button is to keep the word once. Ignore all button skip occurrence of the word அப்படின்னு சொல்கிறாங்க. skip occurrence of the word. ஸோ என்னுடைய ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ignore once button is to skip the word once. Ignore all button skip occurrence of the word. Change button will change only that particular occurrence. என்னுடைய ஒரு வேர்ட்ஸ் அல்லது பர்டிகுலர் அக்கரன்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ணலாம். இன்கோஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் எனக்கு இக்னோர் பண்ணோம் அப்படின்னா இக்னோர் ஒன்ஸ். என்டையர் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேர்டு எல்லாமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் இந்த இக்னோர் ஆல். பட்டன் ஸ்கிப் அக்கரன்ஸ் ஆஃப் த வேர்ட். சேஞ்ச் பட்டன் வில் சேஞ்ச் ஒன்லி தட் பர்டிகுலர் அக்கரன்ஸ். சேஞ்ச் அப்படின்னா ஒன்லி ஒன் ப்ராசஸ் மட்டும் என்ன பண்ணணும் எனக்கு பர்டிகுலர் அக்கரன்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் ஆல் பட்டன் will change all occurrence of the word. Change all button
will change all occurrence of the word அப்படின்னு சொல்கிறோம். Now next one process பார்த்திங்க அப்படின்னா the text language can be changed. For example, Spanish, French or German from the spelling dialog box. Even though நம்ம என்ன லாங்குவேஜ் ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்பெல்லிங் பாக்ஸில் டயலாக் பாக்ஸில் சேஞ்சபிலிட்டி பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. அதனுடைய செட்டிங்ஸில் நம்ம மாற்றிக்க முடியும். மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் USA தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ the new words can be added to a dictionary. Click add in a spelling dialog box and pick the dictionary to add it அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய டிக்ஷனரியில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வேர்டை நம்ம ஆட் பண்ண முடியும், ஆடிங் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் என்ன அப்படின்னா ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஸ்பெல் செக் ஈவன் தோ இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஸ்டெப்ஸ், வாட் ஆல் த ஸ்டெப்ஸ் ஃபாலோ டு ஜென்ரேட் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெல் செக்னா என்ன, ஆட்டோ ஸ்பெல் செக்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். Now the next topic is automatic corrections. So இந்த automatic correctionsனா என்ன, what do you mean by automatic correction அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த automatic corrections அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ auto correct features அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். auto correct features. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா no need to the user cannot do the process, the automatic calculation you can do that அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆட்டோ கரெக்ட் ஃபியூச்சர் has the facility to correct the common misspelling and typing errors. ஸோ வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா காமன் மிஸ்பெல்லிங்ஸ் அண்ட் டைப்பிங் எரர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸ். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஆட்டோ கரெக்ட் ஃபியூச்சர் ஆஸ் த ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமன் மிஸ்பெல்லிங்ஸ் அண்ட் டைப்பிங் எரர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள் HTE will be changed to the HTE அப்படிங்கிறது என்னது, நாட் அ கரெக்ட் வேர்ட், will be changed to automatic the, which can be done through the menu option, இந்த ப்ராசஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா through the menu option, tools, auto correct to open the auto correct dialog box showing figure 6.2332. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் ஆட்டோ கரெக்ட் டு ஓப்பன் த ஆட்டோ கரெக்ட் டயலாக் பாக்ஸ் ஆஸ் ஷோ இன் ஃபிகர் 6.32. ஸோ விச் ப்ரொவைட்ஸ் த சான்ஸ் டு சேஞ்ச் த மிஸ்பெல்டு வேர்ட் வித் த கரெக்ட் வேர்ட். அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சம் பாயிண்ட் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ராசஸ் பண்ணோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனுக்கு சம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. செலக்ட் டூல்ஸ் ஆட்டோ கரெக்ட் டயலாக் பாக்ஸ் appears. Select tools auto correct dialog box appears. Third point, click replace tab. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெனு ஆப்ஷன் கீழே அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு அதை வச்சு நம்ம இந்த ஸ்டெப் சொல்லிட்டு இருக்கோம். கிளிக் ரீப்ளேஸ் டேப், மேலே டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். இன் ரீப்ளேஸ் பாக்ஸ் டைப் மிஸ்பெல்ட் வேர்ட் இன் வித் பாக்ஸ் த கரெக்ட் வேர்ட், கிளிக் நவ்.
கிளிக் நியூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரீப்ளேஸ் வேர்ட் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதை நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோ கரெக்ட் விசார்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஆட்டோ கரெக்ட் விசார்ட். ஸோ இந்த ஆட்டோ கரெக்ட் விசார்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் மீனிங் டூ யூ நோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூ யூ நோ அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட்டோ கரெக்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டர்ன்ட் ஆன். ஆட்டோமேட்டிக்கலி டர்ன்ட் ஆன். டு டர்ன் இட் ஆஃப் அன்செக் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ன் இட் ஆஃப் அன்செக். Format autocorrect while typing. You can check format autocorrect while typing அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். Autocorrect can be used as a quick way to insert special characters. இந்த autocorrect அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a quick way to insert a special characters. A quick way to insert a special character. For example, C will be auto-corrected to process. You can add your own special characters. Even though இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஸ்பெஷல் கேரக்டரை கூட நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் சம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் சம் ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பார்ட் இன்னும் அந்த அனதர் ஒரு ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா now the next process of ஆக்டிவிட்டி 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆக்டிவிட்டி ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ do the necessary steps to correct the word computer into computer automatically. even though நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி அதை பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். go to tools autocorrect options. Autocorrect dialog box appears showing figure. Even though you can go into tools autocorrect option, and autocorrect option and click replace tab and type computer in replace text box and computer in with text box. Replace tab computer, replace text box, computer within text box. என்னுடைய கம்ப்யூட்டர் இன் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணலாம். தென் கிளிக் நியூ அண்டு தென் ஓகே. ஈவன் தோ இது நான் ஒரு நியூவாக ஒரு வேர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிலிட்டி. ஸோ நம்ம டிக்ஷனரியில் ஒரு வேர்டையும் நம்ம கொண்டு போய் என்ன ஆட் பண்ண முடியும். த வேர்ட் கம்ப்யூட்டர் is replaced with the computer and display in the list. even though அந்த லிஸ்ட்டில் என்னுடைய வேர்டை மாற்றி எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. COMPUTR மாற்றி என்ன பண்ணுறாங்க COMPUTR அப்படின்னு மாற்றுறாங்க. அப்படி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. after entering this, when you type computer in the document, it will be automatically changed to the correct spelling computer. பாருங்கள், டூல்ஸில் போயிட்டாங்க. டூல்ஸில் போயிட்டு ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விண்டோ நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் வித் ஈவன் COMPUTRங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் COMPUTRன்னு மாற்றுறோம். இன்கேஸ் அதர் வேர்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் கிளிக் டு த ஐகான் நியூ. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம வேர்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்டு ஜென்ரேட் ஆயிரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் த ஸ்பெல் செக், ஆட்டோ கரெக்ட், ரீப்ளேஸ்மெண்ட் அண்டு
எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. COMPUTR அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி you can click to OK button. Now you can giving as one workshop. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓல்டு புக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூ யூ நோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெல் செக் அதை ஒரு கிளான்ஸ் பார்ப்போமே சொல்கிறேன் பாருங்கள். நான் ஓல்டு புக் வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். நியூ புக்கில் அது இருக்காது. டோன்ட் வெரி. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெல் செக் இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தட் கரெக்ட்ஸ் ஸ்பெல்லிங் எரர்ஸ் in a word processing, email and documents. Spell check identifies and corrects misspelled word and the grammatical error is displayed with a green way line under the wrong word. நம்ம பிகினிங்கில் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? என்னுடைய வேர்டு மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னு எப்படி டிஸ்பிளே ஆகும்? இந்த ரெட் கலர். இன் கிராமட்டிக்கல் ஃபோர்ஸ், என்னுடைய சென்டென்ஸே கிராமட்டிக்கல் எரர் மிஸ்டேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகும்? இன் க்ரீன் கலரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் கிவிங் எ சம் ஆக்டிவிட்டி ஒர்க் ஷாப் யூ கேன் ட்ரை இன் யுவர் ஹோம். யூ ஹேவிங் எ லேப்டாப் ஆர் இன் அ கம்ப்யூட்டர். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓப்பன் எ நியூ டாக்குமெண்ட் அண்ட் டைப் த ஃபாலோயிங் பேராகிராஃப். All birds find shelter during a rain, but eagles a word அப்படிங்கிறத அப்படியே டைப் பண்ணி என்ன பண்ணுங்க, apply spell check and find the word eagles and replace it with eagles. Save the document with the password. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா part 4 working with the tables அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் த கிளாஸ். இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு ப்ளஸ் புக்கில் அண்டர்லைன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஆன் டுமாரோ நம்மளுக்கு ஸ்லிப் டெஸ்ட் போர்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அது ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ளஸ் புக் பேக் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டெஸ்ட் நல்லா எழுதி பேப்பரை கொடுத்துருங்க. தேங்க்யூ.